ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போலாமா? இவங்க பேர் தான் யுசாங்கி. இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிளைம்பர். இவங்களும் இவங்க அப்பாவும் அங்க இருக்க மலைகளாம் ஏறிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக்கை கட் பண்ணா யுசாங்கி பில்டிங் டாப்ல இருந்துன்னு எல்லாரும் சாகரத்தை பார்த்துன்னு இருக்காங்க. கண்டிப்பா நான் உயிரோட இருப்பேன் அப்பான்னு அவங்களோட அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணறா. அப்படியே கட் பண்ண நம்ம பசங்க எல்லாரும் லாஸ்ட் கேம் வின் பண்ணதுனால அவங்களுக்கு 3 நாளைக்கு விசா மாதிரி ஒன்று கிடைக்க அப்படியே இங்க என்னதான் நடக்குன்னு தெரிஞ்சுக்க ஸ்பிட் ஆகி போறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு காருக்குள்ள அழுகுன பழங்கள்லாம் கிடைக்க இந்த பக்கம் கருபேவ அந்த பொண்ணும் சாப்பிட எதனா கிடைக்குதான்னு பார்த்துன்னு இருக்காங்க. அப்படியே எல்லாம் ஒன்னா உட்காந்து இங்க என்னதான் நடக்குது, இங்க எப்படி வந்தோம், மக்கள் எங்க போனாங்க, எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கருபே உடனே ஹீரோவை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து நாம மட்டும் கேம் விளையாட போவோம்னு சொல்றான். சோட்டுக்கு அடிபட்டு இருக்கு, அவனால விளையாட முடியாது. அங்க யாருன்னா டாக்டர் இருந்தா கூட்டிட்டு வந்து சோட்டுவை சரி பண்ணலாம் சொல்றான். ஹீரோவும் சரி ஓகே போலாம்னு சொல்லிட்டு கேம் விளையாட கிளம்புறாங்க. அந்த கேம்ல நம்ம ஹீரோயினும் வர நேரா போய் போன் எடுத்து ஆன் பண்ண உடனே பக்கத்துல ஒரு தொப்பி போட்ட பையன் வந்து இங்க என்ன நடக்குதுங்க, மக்கள்லாம் எங்க போனாங்கன்னு கேட்க அதே நேரம் ஹீரோவும் கரேபும் அந்த டைமுக்கு வராங்க. இப்போ நம்ம ஹீரோ எல்லாரையும் நோட் பண்ணறான். அங்க ஒரு ஜிம்பாடியும் குல்லா தலையனும் பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அவங்க போன்ல ஸ்பேட் கார்டு காமிக்குது. இவங்களுக்கு இந்த கேமோட கான்செப்ட் புரியாம இருக்கும்போது அங்க ஒருத்தன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாராம். ஸ்பேடு வந்தா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை மொத்தம் எதிர்க்கணும், டைமண்ட் வந்தா மூளையை யூஸ் பண்ணி விளையாடணும், ஹார்ட் வந்தா நம்ப வச்சு கழுத்து அறுத்து அறக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களோட போன்ல கேமோட ரூல் சொல்றாங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, தேன்கூடு சுத்தி கொலைவிகள் இருக்கா மாதிரி இந்த பில்டிங்ல ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. இங்க இருக்க ஒரு ரூம்ல தான் வெளில போறதுக்கான கீ இருக்கு. அது மட்டும் இல்ல, டேகர்னு ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட மாத்தாம தப்பிக்கணும். கேமோட டைம் 20 மினிட்ஸ், அதுக்குள்ள முடிக்கலனா இந்த பில்டிங் வெடிச்சு செதறி. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு மரண பயம் ஆக அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணு சோட்டுவ மயக்க, நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன், உங்ககிட்ட மட்டும் தான் உண்மையா சொல்றேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சோட்டுவை குழப்பிட்டு இருக்கா. சாரி மக்களே, செகண்ட் எபிசோட் 4 நிமிஷத்துக்கு பேசியதால் பார்ட் 2 வீடியோ நாளைக்கு மார்னிங் அப்லோட் செய்யப்படும். டாடா, பை பை.